வெல்கம் டு உன்னாஸ் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி இல்லை ஒரு டெசர்ட் ரெசிபின்னு சொல்லலாம். இது கேரட் அல்வா. கேரட் அல்வா யூஷுவல் தான் நீங்கள் நினைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சுகருக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்து பண்ண போகிறேன். இதுக்கு என்னென்ன வேணுன்னா, நல்லா ஒரு பவுல் மகர கேரட் துருவியை வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட பெரிய கேரட்டாக ஒரு 3 கேரட் துருவியிருக்கேன். அதில் பாதியும் இல்லாமல் முக்காலும் இல்லாமல் கருப்பட்டி எடுத்திருக்கேன். ஒரு டீ கிளாஸ் அளவுக்கு பால், நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய், முந்திரி பருப்பு நமக்கு வேணுங்கிற அளவு முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீ ஊற்றி அந்த கேரட்டை லேசாக ஃப்ரை பண்ணிக்கிங்க. அது ஒரு நல்ல அரோமா வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பாலை ஊற்றிடலாம். பாலை ஊற்றி வேக வைக்கலாம். பாதி வேகும்போது கருப்பட்டியும் போட்டுடலாம். நீங்கள் வேணும்னா தண்ணி ஊற்றி கருப்பட்டி பாகா காய்ச்சி கூட ஊற்றலாம். நான் இப்போ அப்படியே தான் போட போகிறேன். நல்ல கருப்பட்டி இது. ஸோ அதையும் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதாக. ஏலக்காய் தூளையும் போட்டுடலாம். நல்லா அது வெந்து வரும்போது ஒட்டாமல் வரும். அப்போ நீங்கள் வறுத்த முந்திரி பருப்பையும் போட்டு இறக்கிடலாம். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கடாயில் பாதி நெய் ஊற்றிருக்கேன். நான் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டேன். இதை வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இந்த இதிலே கடாயில் நீங்கள் இந்த கேரட்டை போடலாம். அந்த கடாய் வந்து கொஞ்சம் அடி கனமானதாக இருந்துச்சுன்னா நமக்கு அல்வா ரொம்ப பிடிக்காமல் அடி பிடிக்காமல் வரும். இது இப்போ ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிண்டுங்க. இது வந்து மீடியம் ஹீட்லேயே வைங்க, ஃபுல்லில் வைக்காதீங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிண்டலாம். பாருங்கள், 2 to 3 மினிட்ஸ் பாதி இது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் பால் ஊற்றிடலாம். ஒரு டீ கிளாஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி கூட வைக்கலாம். வச்சு ஒரு கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கருப்பட்டி அதெல்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கருப்பட்டியை போடலாம். கருப்பட்டியுமே நீங்கள் பார்த்து போடலாம். கொஞ்சம் ஓவர் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா திகட்டிடும். அப்புறம் நான் 3/4 கப் எடுத்தேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் போடுவோம். ½ கப் தான் போட்டிருக்கேன். இது நம்ம கருப்பட்டி போடுறதுனால இந்த நிறம் இருக்கும். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெல்லம் போடலாம், இல்லை நாட்டு சக்கரை அது கூட போட்டுக்கலாம். கருப்பட்டி ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு அப்படியே கொஞ்சம் வெந்துட்டே இருக்கட்டும். தண்ணியெல்லாம் இறுகணும். இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வத்திருச்சு. நான் அந்த 1/2 கப் தான் போட்டேன், 3/4 கப்பு போடலை. நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் செக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பெரிய பவுல் கேரட், 3 கேரட், பெரிய கேரட்டுக்கு 1/2 கப் கருப்பட்டி போடும். இன்னும் கொஞ்சம் இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் ஊற்றலாம். வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. நான் கொஞ்சம் ஊற்றுறேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், நெய் கக்கிக்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் எல்லாருமே ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா? இது பீட்ரூட்லேயும் பண்ணலாம். நீங்கள் கலர் மட்டும்தான் இப்படி இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட கேரட் அல்வா வித் கருப்பட்டி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுற அளவுக்கு நல்லது. நெய் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போகிறோம். ஒரு பெரிய பவுல் கேரட் துருவுனது, அதாவது 3 பெரிய கேரட் துருவுனதுக்கு 1/2 கப் கருப்பட்டி போட்டிருக்கேன். அந்த அளவே சரியாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த ஃப்ரைடே இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.